பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 16ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். The book of Isaiah chapter 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன்னுடைய சந்திரனும் இனிமேல் வெளிச்சத்தை கொடாமல் அது அஸ்தமிப்பது இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்முடைய துக்க நாட்கள் அது முடிந்து போகும். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிற தேவன். நீங்கள் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும்போது பிரியமானவர்களே, 3வது வசனம் நினைக்கிற முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரன் எல்லாம் படைத்தது அதுக்கப்புறம்தான். அப்போது கர்த்தர் வெளிச்சத்தை முதலையே உண்டு பண்ணிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் சூரியனையே தேவன் உண்டு பண்ணுகிறார். தேவன் இருக்கிறது தான் வெளிச்சம். கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருளே இல்லை. அந்த தேவன் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நமக்கு ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறாங்க. நம்ம இருளான சூழ்நிலையில் கடந்து போகும்போது சில நேரத்தில் நம்முடைய ரூமே வச்சுக்கோங்களேன், டார்க்காக இருக்குது, பிச் டார்க்காக இருக்குது. சரி, நமக்கு தெரிஞ்ச நம்ம ரூம்னா நமக்கு அட்லீஸ்ட் தெரியும் எங்கெங்கே என்னென்ன ஃபர்னிச்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அப்படியே நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஆனால் ஒரு தெரியாத இடம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. நம்ம நல்ல கண் பார்க்குறவங்க தான், ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி ஆயிடுறோம், ஒரு குருடரை மாதிரி ஆயிடுறோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் இந்த கண் பார்வையே செயல்படுது. இந்த கண் எப்படி செயல்படும்? வெளிச்சம் இருந்தால் தான் அதுவே செயல்படுது. கண்ணுக்கு வெளிச்சம் இல்லைன்னா கண் குருடு மாதிரி தானே ஆகிடுது, பிளைண்டு மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். எது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. அந்த மாதிரி நம்மளுடைய உலகத்தில் நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் சில நேரங்களில் காரிருள் போல் நம்மளுக்கு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன்னுடைய சந்திரன் அஸ்தமிப்பது இல்லை. ஆமென். மறைவது இல்லை. கர்த்தர் வெளிச்சத்தை மறைக்கல. ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு. வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வசனம் வெளிச்சமாக இருக்குது. கால்களுக்கு தீபம், அப்படி தானே, பாதைக்கு வெளிச்சம் வசனம். அப்போ ஆண்டவர் நம்மளை டைரக்ட் பண்ணுறாங்க, நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஆண்டவர் நம்மளோடு கூட நடந்து வர்றாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சில நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிற நேரத்தில் யாராவது நமக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம், ஒரு தேவதூதனை பாரி இவங்க வந்தாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம அவங்கள யோசிக்கிறோம். ஆனால் அவங்கள அனுப்புனது யாரு? என் தேவன் அல்லவா, கர்த்தர் அல்லவா என்னுடைய சூழ்நிலையை அறிந்து அன்னைக்கு அவங்கள அனுப்புனாரு. இல்லை அவங்க எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, இல்லை அவங்க ஒரு மெசேஜை அனுப்புனாங்க. ஏதோ ஒன்று நம்மளை தேற்றினது, நம்மளை பலப்படுத்தினது. உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. கர்த்தர் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். இருளிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீ. தாவீதுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? இருள் தான், சுற்றிலும் இருளாக தான் இருக்குது. என்னன்னே தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. அந்த தைரியத்தில் நம்மளால் நடக்க முடிகிறது. அடுத்த நாளை நாம் காண முடிகிறது. நமக்கு ஒரு பலன் வருகிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஆமேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த சீசனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதன் சொன்ன பேர் என்னது? இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவர் இருள் நிறைந்த பாதையில் ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இங்கே துக்கத்தோடு இருக்கிற நாட்கள் முடிந்து போகும். இந்த வருடம் முடிகிறது போல நம்முடைய துக்க நாட்கள், நம்முடைய பலவீனமான நாட்கள்,
நம்முடைய கஷ்டத்தின் நாட்கள், நம்முடைய தரித்திரத்தின் நாட்கள், நம்முடைய எல்லா விதமான காத்திருப்புதலின் நாட்களும் அது முடிந்து போகும். ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே, நம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை நடத்துகிற, நம்மளை தோளிலே சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். என் பலவீனங்கள் மாறும். என்னுடைய பலவீனத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், படுக்கையின் நாட்கள், மருந்து மாத்திரைகளையே வைத்த நாட்கள் எல்லாம் மாறி போகும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுற நாட்கள் மாறி போகும். உங்களுடைய துக்க நாட்கள் மாறும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?